ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் நாவல் பழ பனக்கொட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்ட வச்சு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் அகர் தண்ணி விட்டு நல்லா சுண்ட வச்சுக்கலாம். இது ரெடியானதும் பாலுக்குள்ளே இதை வடிகட்டி கொஞ்சம் சேர்த்துட்டு மீதி கொஞ்சம் அப்படியே வச்சுக்கலாம். பால் நல்லா சுண்டி வந்த பிறகு நல்லா ஆற விட்டுட்டு கண்ணாடி பாட்டிலில் வச்சு இதை கொஞ்சம் ஜில்லான பிறகு ஃப்ரீசரில் வச்சிடலாம். அடுத்து நாட்டு நாவல் பழம் எடுத்து நல்லா மசிய விட்டுட்டு கொட்டை தனியாக சதை தனியாக எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு கடாயில் இதை போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலரி விடலாம். 5 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இதை வடிகட்டி அதோட சாறை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இந்த சாறில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க அகரகரை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறின பிறகு ஏற்கனவே ஊற்றி வச்சு நல்லா மோல்டான பிறகு அதோட ஹாஃப் பகுதியில் இதை போட்டு திரும்ப ஃப்ரீசரை வச்சு 2 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்தோம்னா சூப்பரான நாவல் பழ பனக்கொட்டை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.